வணக்கம் நண்பர்களே. திருலட்சுமி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்கிறீ சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்தோன்னா, நம்ம கவிதா பத்திரத்தில் சைனை வாங்கியாச்சு, நம்ம திருவோட சொத்தெல்லாம் நமக்கு ஆட்டையை போட்டாச்சு அப்படின்னு ஒரு பயங்கர சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஆப்பு வைக்கும் விதமாக கையில் எண்ணெயை வச்சு தவறி கீழே போடுறாங்க நம்ம லட்சுமி. அதோட பார்த்தோன்னா கவிதா வலிமை கீழே விழுந்து அந்த பத்திரம் பறந்து போகுதுங்க. ஒரு கட்டத்தில் நம்ம கவிதா கீழே விழுந்ததை வர பெருசாக நினைக்கல. ஐயோ என் சொத்து என் பத்திரம் எல்லாம் நனைஞ்சி போகுன்னு அப்படின்னு அந்த இடத்த துடிதுடிச்சு போகிறாங்க. நம்ம காஞ்சனா பக்கத்தில் காஞ்சனா முகத்திலே ஒரு பத்திரம் பேப்பர் விழுகுது. அதை எடுத்து பார்க்காங்க. பயங்கர ஷாக்கு. நம்ம திருவுக்கிட்ட இருந்து திருவுக்கு சொத்து எல்லாம் நம்ம கவிதா எடுக்கதாட்டு எழுதியிருக்கு அந்த பத்திரத்தில். அதை பார்த்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அப்போ இந்த பத்திரத்தில் சைனை வாங்கினது என் தங்கச்சி திருவோட சொத்து எல்லாத்தையும் ஆட்டையை போடுறதுக்கு தானே அப்படின்னு கவிதாவின் உண்மையான முகத்தை நம்ம காஞ்சனா தெரிஞ்சு கொந்தளிக்கிறாங்க. என் பொண்ணை கட்டி வச்சு எல்லா சொத்தையும் நான் என் மக அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சா இது எல்லாத்தையும் கவிதா சுருட்டிட்டு போகிற பார்க்குறாளா அப்படின்னு அந்த இடத்துல சுக்கு நூறாக பேப்பரை கசக்கி போடுறாங்க நம்ம காஞ்சனா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவை நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சேம ஆதி இரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்தோன்னா எப்படியாவது இன்னைக்குள்ளே நம்ம திருக்கிட்ட இருந்து அவனுக்கு சொத்து எல்லாம் அவனுக்கு தெரியாமல் நம்ம எழுதி வாங்கிடணும் அப்படின்னு ஒரு பயங்கர திட்டத்தை நம்ம கவிதா போட்டு வச்சுருக்காங்கன்னு சரி சொல்லலாம். இன்றைக்கி அவன் கட்டிக்க போகிற ஸ்ரீயை பார்த்து சந்தோஷத்தில் இருப்பான். ஆஃபீஸுக்கு ஃபைலு அப்படின்னு ஆஃபீஸில் உள்ள முக்கியமான ஃபைலு இன்றைக்கி நீ இப்போவே சைன் பண்ணிடு திரு அப்படின்னு மடக்கி பிடிக்கணும் அப்படின்னு ஸ்கெட்சை போடுறாங்க. அப்போது இந்த ஸ்ரீயை பார்த்த சந்தோஷத்தில் அவன் மெய்மறந்து நிற்க நேரம் கண்டிப்பாக இதை பத்திரத்தில் நீ சைன் பண்ணுன்னு சொன்னால் அவன் படிக்க மாட்டான். எப்படியாவது படிக்காமல் சைனை போட்டு தள்ளிடுவான். அது நமக்கு நல்லா ஒரு ஆதாயமாக ஆகிரும். படித்து பார்த்தா கண்டிப்பாக பிரச்சனை தான். படிக்காமல் போட சைனில் தான் நம்மளுக்கு அவ்வளோ சொத்தம் கிடைக்க போகுது அப்படின்னு கவிதா கங்கணம் கட்டிக்கிட்டு நம்ம திருக்கிட்ட போய் திரு இந்த பத்திரத்தில் சைன் போடு, அவசரமாக இதை அனுப்பி வைக்கணும், இது ஆஃபீஸில் உள்ள முக்கியமான ஃபைல் நான் சொல்லியிருந்தேன்ல அதுதான் இப்போ பண்ணு அப்படின்னு சொன்ன நேரம் அத்தை பெண்ணு எங்கே அப்படின்னு ஒரு பெண்ணை எடுத்து சைன் பண்ணுறாங்க. பெண்ணு மக்கப் பண்ணுது, பெண்ணு எழுதலை. அடடா பெண்ணு எழுதலை அத்தை, இதை அங்கே வைங்க நான் படித்து பார்த்து சைன் பண்ணலாம். அதெல்லாம் முடியாது திரு, நீ இப்போவே சைன் பண்ணணும். அப்படி இன்னும் இருக்குது என் கையில் ஒரு பெண் இருக்குல்ல, இது எழுதும், இதை வச்சு பண்ணு அப்படின்னு சொன்னோன்னா நம்ம திருவோம் நம்மளோட அத்தை அப்படின்னு அவங்க மேலே உள்ள நம்பிக்கையில் படிக்காமல் கொள்ளாமல் சைனை போட்டு தொலைச்சிறாங்க. சைனை போட்டு தொலைச்ச உடனே நம்ம கவிதாவுக்கு பயங்கர சந்தோஷம். திருவோட ஒட்டுமொத்த சொத்தம் இது எனக்கு தான். என் கணவர் கௌதம் இன்னும் நானும் அவர் கெட்டின தாலியை நான் மறைச்சி இந்த வீட்டுக்குள்ளே போலி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த இனி எல்லாத்தையும் விரட்ட போகிறேன். இந்த திருவையும் அம்பிகாவையும் வீட்டை விட்டு துரத்திட்டு இது என்னோட வீடு, என்னோட ராஜ்யம், இனி இந்த வீட்டில் உங்களுக்கு உரிமை கிடையாது அப்படின்னு நான் விரட்ட போகிறேன் அப்படின்னு ஒரு கங்கணம் கட்டிக்கிட்டு நம்ம ரெக்க கட்டி பறக்கிறது மாதிரி நம்ம கவிதாக்க உணர்வில் ஒரு பெரிய சந்தோஷம். அந்த ஃபைலை அப்படியே பிடிச்சிக்கிட்டு ஓடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கிச்சனில் சமையல் வேலையில் இருந்த நம்ம மகா அந்த சைடு எண்ணெயை கொண்டுட்டு வராங்க. அவங்க கை தவறி எண்ணெய் கீழே விழுதுங்க. இது தெரியாத நம்ம கவிதா அதில் காலை வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அது வலிவி அப்படியே தலை அடிக்கி உளுந்து அடடா என் ஃபைலு அப்படின்னு அந்த இடத்துல உளுந்து கிடக்குறாங்க. ஒவ்வொரு பேப்பராக பறக்குது. பக்கத்தில் இருக்க அந்த இதில் தண்ணி அதில் போய் விழுந்து அப்படியே குவிந்து போகுது. நான் வலிவு விழுந்து முக்கியம் இல்லை, எனக்கு கிடைக்க வேண்டிய சொத்து நான் கஷ்டப்பட்டு திருகிட்ட கண்ணை கட்டி வாங்கினது மாதிரி அவன் படிக்காமல் கொள்ளாமல் இந்த சைனை வாங்கி வச்சுட்டு அவன் எழுதுனது தெரியா கூட முடியாமல் சூப்பராக நான் எடுத்து ஏமாற்றி வச்சுருந்தேன். ஆனால் எல்லா திட்டமும் தவிடுபொடி ஆகிட்டு இந்த பேப்பர் எல்லாம் தண்ணிக்குள்ளே போயிட்டே அப்படின்னு அந்த இடத்துல அரண்டு போய் நம்ம கவிதா இருக்காங்க. ஒரு கட்டத்தில் என்
பொண்ணு கீழே விழுந்துட்டா அப்படின்னு வந்து வசுந்தரா புரண்டடிச்சிட்டு வராங்க. தன்னோட பொண்ணை கவிதா என்னம்மா ஆச்சு, ஏன் இப்படி கீழே விழுந்துட்டியே, எலும்புமா அப்படின்னு வந்து கையை எடுத்து தூக்க வராங்க. காஞ்சனாவுக்கும் தன்னோட தங்கச்சி கீழே விழுந்துட்டா அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு பேப்பர் பறந்து நம்ம காஞ்சனாக்க முகத்திலேயே ஒட்டுது. என்னடா பேப்பரு இது அப்படின்னு எடுத்து பார்த்த நம்ம காஞ்சனாவுக்கு ஒரு பயங்கர ஷாக்கு. நம்ம திருவோட நம்ம மருமகனோட சொத்து எல்லாம் என் தங்கச்சி கவிதா ஆட்டையை போட்டு அந்த பத்திரத்தில் எழுதி வச்சிருக்கா. அதை பார்த்து பயங்கர ஷாக்குறாங்க. நான் என் அண்ணனோட சொத்தெல்லாம் என் பொண்ணை கட்டி வச்சு நான் அனுபவிக்கலான்னு காவல் இருந்து கடைசியில் என் தங்கச்சி எனக்கு தெரியாமல் அதுக்கு முன்னாடியே ஒரு திட்டத்தை போட்டு எல்லாத்தையும் அவள் எழுதி கட்டிட்டு வாங்கி வரிசை சுருட்டிட்டு போகலான்னு காவல் இருக்காளா. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு வந்து கவிதா கிட்ட இனி உஷாராக தான் இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கவிதாவின் உண்மையான முகம் வந்து நம்ம காஞ்சனாவுக்கு தெரிஞ்சிட்டுனே சொல்லலாம். அதை விட ஒன்று நம்ம கவிதா எலும்பி வந்து அந்த தண்ணி உள்ள கிடக்க அந்த பேப்பரை எடுத்து வச்சு கதறி அழுது ஒப்பாரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட சொத்து நான் எழுதி பத்திரத்தில் வந்து வாங்கிட்டு வந்தேன், ஆனால் அதை இந்த வேலைக்காரியால் நான் கீழே விழுந்து இப்போ அவ்வளோமே தண்ணிக்குள்ளே போயிட்டு இவ தானே எண்ணெயை கீழே கொட்டுனது அப்படின்னு வந்து மகாயை பிடிச்சி உனக்கு அறிவு இருக்காடி, எதுக்காகடி நீ வந்து இந்த வேலையை பண்ணினா, அம்மா என் கையிலேருந்து கை தவறி விழுந்துட்டு நான் வேணும்னு இது செய்யலை அப்படின்னு வந்து நல்லாவே சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் நம்ம கவிதா விட போகிறதில்ல. காஞ்சனாவும் சேர்ந்து நான் சொன்னேன்ல, நம்ம வீட்டுக்கு வந்த தருத்திரம் இந்த வேலைக்காரி இவளை வீட்டில் வச்சுட்டு இருந்தாலே நம்ம திட்டத்துக்கெல்லாம் இப்படி தான் ஆப்பு வைப்பா. கவிதா இவ வந்து நினச்சி பார்க்க அளவு வந்து நல்லவை இல்லை, இவ வந்து ஒரு மோசமானவா, இவளை வீட்டை விட்டு துரத்துனாதான் இங்கே நம்ம வாழ முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவு கட்டுறாங்க. இவங்க கத்துல ரூமில் இருந்த நம்ம திரு வந்து ஓடி வராங்க. வந்து பார்க்குறவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. தான் தொட்டு தாலி கட்டிய மனைவி இப்போ இங்கே இருக்கா, அவள் காணோம் அப்படின்னு வந்து நான் எங்கெல்லாம் தேடினேன், ஆனால் அவள் என் வீட்டிலே எங்கள் அம்மாவை கவனிக்க இருக்காளா அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. பார்த்துடுங்க நம்ம திரு. அதே நேரத்தில் என் கணவர் இங்கே எப்படி அப்படின்னு வந்து அப்போ திருவுனே வந்து சொல்லுது இவங்க தானே. அப்போ என் கணவர் வந்து திவ்யாக்காவை கட்டிக்க போகிறவரா அப்படின்னு ஒரு பேரதிர்ச்சியில் வந்து இந்த சைடு நம்ம மகா வந்து நிற்கிறாங்க. அப்போனா என்ன மகா திரு, இந்த மகாலை வீட்டில் வந்து வைக்காதுங்க, இவளால் பெரிய ஆபத்து. இப்போ கவிதா ஆஃபீஸ் பையிலே வந்து உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தால அது தண்ணிக்குள்ளே விழுந்து அவளை வந்து நாசமாக போச்சு, எல்லாத்துக்கும் காரணம் இவ தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம். அப்போ இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பத்திரத்தில் கையெழுத்து போட நேரமும் வந்து எனக்கு வந்து போட முடியாத அளவுக்கு பிரச்சனை. அந்த பெண்ணு எழுதாமல் இருந்து கடைசியில் அவங்களாட்டே அட்டையாட்டே ஒரு பெண்ணை கொடுத்தாங்க. இப்போ பார்த்தா இப்படி ஒரு பிரச்சனை, என்னடா இது எந்த விஷயந்தான் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல குழம்பி தவிக்கிறாங்க நம்ம திரு. அதே நேரத்தில் அங்கே அவங்ககிட்டலாம் திட்ட வாங்கிட்டு அவங்க அம்மா புத்தகத்தை வந்து புரட்டி பார்க்குறாங்க நம்ம மகா. அப்போன்னா உன்னோட கணவரை நீ காப்பாற்றிருக்க, ஆபத்துலேருந்து உன் கணவர் ஒரு கையெழுத்தால் அவரோட நிலைமையே தலைகீழாக மாறியிருக்கும், அதுலேருந்து நீ காப்பாற்றிருக்கான்னு ஒரு வேர்டு வருது. இதை பார்த்தோன்னே அப்போ கவிதா என் கணவர் திருவுக்கு சூனியதா வச்சிருக்காளா, அவள் சொத்தை ஆட்டையை போட்டு எழுதி வாங்கியிருப்பாளோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல என் கணவர்கிட்ட இந்த கவிதா விஷயத்தை உஷாராக இருக்க சொல்லணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மகா வந்து நினைக்கிறாங்க.